நகராட்சி. இது பெரியாண்டியம்மன் தெய்வம், எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு எல்லாம். இது பரம்பரையாக நாங்கள் சாமி கும்பிட்டு வரோம். 3 வருஷத்துக்கு இருக்கா 4 வருஷத்துக்கு இருக்கா இது பண்டிகை கொண்டாடுவோம். ஒரு 100 வீட்டு பங்காளிங்க இப்போ ஒரு 2 பதியா 3 பதியா இருக்கிறோம்ப. இன்றைக்கி விழா கொண்டாடிருக்கிறோம். மறுபடியும் 2வது விழாவும் நாளான்னைக்கு கொண்டாடுறோம். எங்கள் எத்தனாவது தலைமுறையாக பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 தலைமுறை இருக்கும். இது 5வது தலைமுறை எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி இருக்கலாம் பெரியங்க. எல்லோரும் பங்காளி வேறா. ஒரு ஊருக்கு 10 பேர் 20 பேர், இங்கே ஒரு 50 பங்காளிகள் இருக்கிறோம். எல்லாருமே ஒன்றா இருந்து தெய்வத்தை கும்பிட்டு எங்களை எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு என்ன? இந்த கோயிலோடைய சிறப்பு என்னென்னா, எல்லா மக்களையும் கவர்ந்து நினச்சதை கும்பிட்டுதை நிறைவேற்றி கொடுத்து நல்லது செஞ்சு கொடுக்குது. குலதெய்வம் பெரியாண்டிச்சு எங்களுக்கு, எங்கள் பங்காளிகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லதே நடக்குது. இன்றைக்கி திருவிழாவில் எத்தனை பேர் கலந்துருப்பாங்க? இன்றைக்கி ஒரு 1000-1500 பேர் இருப்பாங்க. பொங்கல் ஒரு 500 பொங்கல் இருக்கும். நேர்த்திக்கடன் செஞ்சு பூசை கொடுத்து ஆடு கோழி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ சூழ்நிலையை பொறுத்து. சரி. வாழ்க்கையில் முதலானது எல்லாமே சிரமமாக தான் இருந்தது. இந்த பதி கும்பாசாயம் எடுத்துக்கட்டி கும்பாசாயம் பண்ணதுலேருந்து இப்போ பொட்ட பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குது. எல்லாம் ஒரு இடத்தையும் சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. சரி. உங்கள் பேர்? என் பேர் செல்வன். சரி.